தீபக் சாகர் பத்தி ஃபர்ஸ்ட் பேசியே ஆகணும். அவர் வந்து 2022 ஆக்ஷன்ல வந்து 14 crores எடுத்தாங்க. 3 வருஷமா 14 crores ஆடிட்டு இருக்காரு. 42 crores நினைக்கிறேன் 3 இயர்ஸ்க்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 3 சீசன்ல 14 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 17 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 2022ல ஆடவே இல்லை, ஃபுல் ரூல்ட் அவுட். போன சீசன்ல வந்து ஒரு 10 மேட்ச் ஆடினாரு. இந்த சீசன் ஒரு 7 மேட்ச் ஆடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு 2 பால் தான் போட்டாரு. இதே மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் ஒரு கேட்கறதுக்கு. அவர் ரொம்ப பெரிய மேட்ச் வின்னரா இருந்தாரு சிஎஸ்கேக்கு நம்ம 2020-21 சீசன்ஸ்ல தான். ஆனா இப்போ அவர் அந்த பேஸ்லயும் போடுறது இல்ல, அவ்வளவு ஸ்விங்கும் அவர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆஃப் ஃபிட் பிளேயர்ஸ் வந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ரஹானேவும் அந்த ஃபுல் ஃப்ளோல இருக்க மாதிரி தெரியல, சாரும் ஃபுல் ஃப்ளோல இருக்க மாதிரி தெரியல. இதுதான் வந்து அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் கொஞ்சம் டஃப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது அவங்க இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணலன்னா கஷ்டம் தான். ஸ்டில் சிஎஸ்கே நல்லா பண்ற சீசன்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், அவங்க ஓப்பனிங் 1 டவுன் கிளிக் ஆவாங்க,